வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை மதுரையில் பாஜக சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் இந்த வாரத்தின் தொடக்கத்திலிருந்தே அங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவது ஆளும் கட்சியை அதிர வைத்திருக்கிறது. பழனியில் ஏற்கனவே முருகர் மாநாட்டை நடத்திய திமுக தாங்கள் நடத்தியதுதான் உண்மையான மாநாடு என்றும் பாஜக முருகரை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்ய நினைக்கிறது என்றும் கருத்துக்களை பரப்பி வருகிறது. இது மட்டுமல்லாமல் முடிந்த அளவு மாநாட்டிற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக 50க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளோடு இந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியது தமிழக காவல்துறை. ISIS போன்ற பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்புடையவர்கள் நடத்தும் கூட்டங்கள், பேரணிகள், இறுதி ஊர்வலங்கள் இவற்றிற்கெல்லாம் அனுமதி வழங்கும் காவல்துறை தமிழ்நாட்டில் முருகனுக்கு திருவிழா போல ஒரு மாநாடு நடத்துவதை எதிர்ப்பது முற்றிலும் அரசியல் வெறுப்புதான் என தமிழக மக்கள் கருத்து தெரிவித்த நிலையில் மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் எல்லாம் அனுமதி பெற்றுத்தான் வரவேண்டும் என்ற நிபந்தனையை நீதிமன்றமே ரத்து செய்ததும் குறிப்பிடத்தக்கது. முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடுகள் போன்று கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்ட சூழலில் அங்கு நிறுவப்பட்ட வேல் பூஜையில் குறவர் குலம் தொடங்கி திருநங்கைகள் வரை அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு உண்மையான சமூக நீதி நிலைநாட்டப்பட்டதும் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த அறுபடை வீடுகளை ஒரே இடத்தில் கண்டு இறையருளை பெறுவதற்கு மக்கள் பெரும் ஆர்வத்தோடு திரண்டு வரும் நிலையில் மாநாட்டு திடல் மக்கள் வெள்ளத்தில் இப்போதே நிரம்பி இருப்பது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. வடநாட்டில் ராமர், மேற்கு வங்கத்தில் துர்க்கை, தமிழகத்தில் முருகர் என ஊருக்கொன்றாக கடவுள்களை வைத்து பாஜக அரசியல் செய்கிறது என்றும் தமிழகத்தில் முருகனே சங்கிகளை வெளியேற்றி விடுவார் என்றும் கூறி திமுக, திருமாவளவன் உள்ளிட்ட கடவுள் மறுப்புவாதிகள் முருகனுக்கு ஆதரவு திரட்ட முன்வந்த வேடிக்கையும் இங்கு 2 தினங்களாக நடைபெற்று வருகிறது. பாஜக என்றுமே கடவுள் மறுப்பு பேசியது கிடையாது. காசியில் தமிழ் சங்கமம் நடத்திய பாஜக முருகனை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்க முடியும் என்றும் கடவுளே இல்லை என கூறும் ஈவேராவை வழிகாட்டியாக கொண்டு சனாதனத்தை வேறறுக்க கிளம்பிய கும்பல் பழனியில் நடத்திய மாநாடுதான் அரசியல் மாநாடு என்றும் பாஜக பதில் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது. பழனியில் திமுக நடத்திய மாநாடு ஆன்மீக மாநாடு அல்ல என திமுகவின் முக்கிய புள்ளிகளே குறிப்பிட்டுவிட்ட நிலையில் சனாதனத்தை டெங்கு, மலேரியாவோடு ஒப்பிட்ட உதயநிதி அவர்கள்தான் அந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றினார் என்பதும் நினைவு கூறத்தக்கது. கோவில்களில் இருப்பதெல்லாம் அசிங்கமான பொம்மைகள் என்று கூறிய திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு திடீர் விசிட் அடிப்பதும் விபூதி பூசி பின்னர் அழிப்பதும் தான் குழப்பவாதிகளின் கூட்டணி அரசியல் என்றும் பாஜக என்றுமே தெய்வ நிந்தனை செய்ததில்லை என்றும் கூறி மக்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பேராதரவு தருவதுதான் மாநாட்டின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. Lord Murugan is our Supreme Lord, He is our identity. Lord Shiva is worshipped all over Bharat and all over Hindus all over the world. We say, Tenna today, Sivane Potri, Enna today, Iraiva Potri. Shivan is all over. And we know Lord Murugan, Shivan Chai. He is our God, our Aradhya, our identity. I am very happy. I have been to all the temples, but to see all the 6 at one place, I thank Hindu Munani and those who have organized it.
It's a, without this we are nobody. It is above politics. It is about who we are. He is our cultural identity. He defines Bharat and Bharatiya. And I am very happy to come over here, have a darshan of all the Sikhs at one place. I would love to see these institutions turning into a permanent at one place. We have Char Dham Yatra in Himalaya. We have Char Dham spread over the 4 parts of the country. But we have a Char Dham at one place in Uttarakhand where people go and worship. Similarly, this all this Lord Murugan temple at one place. That will be our dream. I am sure one day it will be fulfilled. Thank you very much.